அதாவது குர்ஆனுக்கு முரண்பட்டா அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது பேசிக் அடிப்படை கொள்கை. அதுல எவ்வளவு மறுத்தாங்க எவ்வளவு மறுக்கலங்கிறது அவங்கவுங்க தேடுதலை பொறுத்தது, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பொறுத்தது. அவங்க சந்திக்கும் பொழுது அதை ஆய்வு செய்வாங்க. இதுக்கு முந்தைய உள்ள அறிஞர்கள்லாம் குர்ஆனுக்கு மாற்றம் ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க, நீங்க தான் நிறைய மறுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த காலத்துல ஒரு இப்னு ஹஜர் ஒரு ஹதீஸை மறுத்தாருன்னு வைங்களேன், அந்த இப்னு ஹஜர் மறுத்தது இப்னு ஹஜருடைய மாணவர்களுக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம வாழ்ற காலத்துல என்ன இருக்கு கேட்டா, எல்லாருடைய மறுப்புகளையும் தேடக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் யுகம். அந்த காலத்துல இப்னு ஹஜருடைய புஸ்தகத்தை நான் அடைய விரும்பினால் அவரிடத்துல மாணவராக சேர்ந்து அவர்கிட்ட ஒரு வருஷம் 6 மாசம் அவரோட தங்கி அவருடைய நூலை வாங்கி நான் என்ன செய்யணும், அதை காப்பி எழுதிட்டு அவர் முன்னாடி வாசிச்சு காட்டிட்டு கரெக்டா இருக்குன்னு சொன்ன அப்படித்தான் எனக்கு அந்த புஸ்தகம் கிடைக்கும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹதீஸ குர்ஆனுக்கு மாற்றம் மறுத்திருந்தாருன்னா அடுத்தவர் தெரியாது, இவர் மறுத்து அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல ஆய்வு செஞ்சு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. 100 பேர் தனித்தனியா மறுத்தது மொத்தமா தொகுத்து நான் சொல்லும்போது ரொம்ப மறுத்தவங்களுக்கு தெரியுது. 100 பேர் மறுத்துட்டாங்கல்ல, அவ்வளவு எடுத்து வைக்கிறோம். அதுலயும் சில பேர் தப்பா மறுத்திருக்காங்க, அவங்க மறுத்திருக்க கூடாதுன்னு சில கழிக்கிறோம். அதுல குர்ஆனுக்கு மாற்றம் எதையெல்லாம் மறுத்திருக்கிறாங்களோ அது அவங்க மறுத்தாங்கன்னு சொல்லி மறுக்க மாட்டோம், மறுத்திருக்கிறாங்க. காரணம் சரியா இருக்குன்னு பாக்கணும். இல்ல இது மறுக்க தேவையில்லை, இது ஏன் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையே, அவர் தப்பா விளங்கிட்டுல மறுக்கிறாரு என்று அவர்கள் மறுத்த ஹதீஸையும் நம்ம என்ன செய்யறோம், மறுக்க கூடாதுன்னு சொல்லி அதை சொல்லக்கூடிய அளவுல நம்ம இருக்கிறோம். அப்படி இது இருக்கிறதுனால ரொம்ப மறுத்தாங்க கொஞ்சம் மறுத்தாங்க. அது போக நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, எனக்கு மேல என்ன செய்யுது 10 அடி வெள்ளம் போகுது, ஒருத்தனுக்கு மேல 2 அடிக்கு வெள்ளம் போகுது, 2 பேரும் கதை என்னங்கிறான், கலாஸ் முடிஞ்சு வச்சு தானே. அப்ப கொஞ்சம் மறுத்தாலும் தப்ப சரியா, அதே சரியான ஒத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சொன்னாலும் கொஞ்சம் சொன்னாலும் ஒரு அளவு தானே, ஹதீஸை மறுத்துட்டாங்க, மறுக்கிற குற்றம்னு சொன்னீர்களே. ஆனால் அந்த ஒரு ஹதீஸை மறுத்தவருக்கு என்ன குற்றமோ அதே தான் 100க்கும் வரும். ஏன் ஹதீஸை தான் மறுத்திருக்கிறாரு, அப்படி வருமானா வராது. ஏன் வராதுங்கிறோம்னா ஹதீஸை நம்ம மறுக்கிறோம், ஹதீஸை மறுக்கவே மாட்டோம், ஹதீஸ் இல்லை என்று சொல்லி மறுக்கிறோம். ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மறுக்கிறோம், இதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள், இந்த குர்ஆனுக்கு மாத்தமா பேச மாட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய வஹிக்கு மாத்தமாக ஒரு செய்தியும் வராது. அப்படி வந்திருக்குது என்று சொன்னால் குர்ஆனோட உரசி பார்க்கும் பொழுது இதுக்கு இது மேட்சாக இல்லை, இதுக்கு இது பொருத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண் வீட்டுல போய் இருந்தாங்க, அவங்க பேன் பார்த்து விடுவாங்க அப்படின்லாம் ஒரு ஹதீஸ் வருதுன்னு வைங்க. இது ஹதீஸ்ல இருக்கும் ஒரு ஆள் சொல்றாரு, நம்ம குர்ஆன்ல பாக்குறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வேற போதனைகளை பாக்குறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கேரக்டரை பாக்குறோம். அவங்களுடைய கேரக்டருக்கும் அவங்களுடைய போதனைக்கும் இந்த செயலுக்கும் சம்பந்தம் இல்ல. அந்நிய பெண் வீட்டுல போய் பேன் பார்ப்பாங்க, வீட்டுல படுத்து கிடந்துட்டு வருவாங்கன்றது சொல்லி ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னா அது எத்தனை பேர் சொன்னா நமக்கு என்ன, அது அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதிரி விஷயம் கடுமையாக அது கடும்போக்கு காட்டுவாங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு ஹதீஸ் வந்தா நம்ம மறுக்கிறோமா? எதனால மறுக்கிறோம்? ஹதீஸ் என்று சொல்லி மறுக்கிறோமா, ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்பட்ட பொய் என்று சொல்லி மறுக்கிறோம்? ஹதீஸை மறுக்கவே மாட்டோம். குர்ஆனுக்கு மாற்றம் எப்ப முடிவு வந்து விட்டதோ நீங்க ஹதீஸ் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான், அது ஹதீஸ் கிடையாது, அது பொய். அப்ப குர்ஆனுக்கு மாற்றம் ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்பட்ட பொய்களை தான் மறுக்கிறோம். அதனால இந்த வகையில தான் காரணத்தோட நம்ம என்ன செய்கிறோம், மறுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.